ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரொம்ப எளிமையான ஒரு சாதம் பண்ண போகிறோம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா என்ன குழம்பு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி யோசனையே இல்லாமல் சட்டுன்னு ஒரு ரைஸ் பண்ணி முடிச்சிடலாம் லஞ்சுக்கு. அந்த மாதிரியான ஒரு சாதம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அப்படி என்ன சாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலையில் சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு குழம்பு தேவையில்லை, பொரியல் தேவையில்லை, அப்புறம் வறுவல் தேவையில்லை, ரசம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இந்த ரைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டாலே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா இதில் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, டெய்லி அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இது கூட நான் NuShakti பவர் மிக்ஸோட ஆர்கானிக் ரைஸ் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த பாக்கெட்டுக்குள்ளே இது போல் 5 பாக்கெட் இருக்குது. ஒன்று 50 கிராம். அதில் ஒரு குட்டி ஸ்பூனும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் பாக்கெட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டப்பாலையும் கூட கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே வீட்டில் அரிசி வாங்குவோம். 25 கிலோவோ 5 கிலோவோ வாங்குறோன்னா அதில் 5 கிலோவுக்குனா இதில் ஒரே ஒரு பாக்கெட் போடணும். இல்லை 25 கிலோ அரிசினா இதில் 5 பாக்கெட்டுமே போட்டுட்டு நம்ம அரிசியில் கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சமைச்சிக்கலாம். நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்தேன். இது 480 கிராம் அரிசி. NuShaktiயோட பவர் மிக்ஸோட அரிசியை நான் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த அரிசி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் தான் இருக்குது பாருங்கள் அரிசி. 480 கிராம் அரிசிக்கு இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1, அடுத்து 2, 3, 4. இதில் 4 ஸ்பூன் ரைஸ் சேர்த்துட்டேன். அரிசி போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்படி கலந்து விட்டு பார்த்தோம்னா எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே இதில் தெரியாது. நம்ம அரிசி புதுசாக கலந்துருக்கோமோ, அது வித்தியாசமாக தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே இருக்காது. நம்ம நார்மல் ரைஸ் போலயே தான் இருக்கும். டேஸ்ட்லேயும் எந்த வித வித்தியாசமும் தெரியாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, இதே போல் நீங்கள் எவ்வளோ அரிசி வாங்குறீங்களோ அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக அன்னன்னைக்கு சமைக்கிற சாப்பாட்டில் கூட இந்த மாதிரி டப்பாவில் இருக்கும், இந்த மாதிரி கவரில் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஒரு ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அதை பொறுத்து கிராம் கணக்கில் இந்த ஸ்பூன்லேயே எடுத்து நீங்கள் கலந்து அன்னன்னைக்கு கூட நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இம்யூனிட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இம்யூனிட்டிங் பில்டிங் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதில் விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், அப்புறமா அயன் அண்ட் ஜிங்க், இந்த 5 விதமான நியூட்ரிஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. டெய்லி மிக்ஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பூன் கணக்கில் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். எப்பவும் போல் அரிசியை கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம அரிசி கழுவுற மாதிரி கழுவிட்டு இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம். இப்போ அரிசியை கழுவியாச்சு, ஊற வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அக்கா அரிசியை கழுவிட்டாங்க, இதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படி எதுவுமே போகாது. நம்ம எப்பயுமே நார்மலாக சாப்பாடு பண்ணுற அரிசியில் எப்படி சத்து இருக்குமோ அதே போல் தான் இதுலேயும் இருக்கும். எந்த வித நியூட்ரிஷனும் இதை கழுவுறதுனால குறைஞ்சி போகாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கழுவி தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அரிசி ஸ்டோர் பண்ணிங்கனாலும் இந்த மிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கலந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த NuShakti பவர் மிக்ஸோட ஆர்கானிக் ரைஸை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே பயன்படுத்தலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம். இந்த NuShakti பவர் மிக்ஸ் நம்மளோட டெய்லி இம்யூனிட்டி ரொட்டீனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NuShakti பவர் மிக்ஸ் ரைஸில் மட்டும் இல்லை, ஆட்டாவிலையும் இருக்குது. இப்போ நம்ம அரிசியும் ஊற வச்சுருக்கோம். அடுத்து நம்ம கொண்டக்கடலையை வேக வைக்கணும் இல்லையா, அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நான் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த படியில் ஒரு படி அரிசி போட்டோம். அதில் அரை படி அளவுக்கு சுண்டல் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதில் தான் இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தண்ணி நல்லா பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு போட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சோம், அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த பச்சை மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அந்த தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சுண்டல், அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அந்த மசாலா கூடயே சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 படி அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் 2 படி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தழை கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக சாதம் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு அரிசி கூட குலையில. அதே சமயம் சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 2 சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ சுண்டலும் ரைஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு இது சாப்பிட சைடிஷ் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இதே போல் ஒரு சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.